ராகுல் காந்தி பங்கேற்கும் புதுச்சேரியின் தவேகா பொதுக்கூட்டம். அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த அரசியல் களம். திடீர் திருப்பத்தில் தமிழக வெற்றிக் கழகம். புதுச்சேரி உப்பளத்தில் காலை 10:30 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரியைச் சேர்ந்த QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வைத்திருக்கும் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்களாம். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. கட்சியினரும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாம். பாரம்பரியமாக திமுக வெர்சஸ் அதிமுக என இருமுனை போட்டியை கண்ட தமிழகமானது தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வருகையால் ஒரு முப்பரிமாண போட்டிக்களமாகவே மாறியிருக்கிறது. இந்த மாற்றத்தின் விளைவாக தேர்தல் முடிவுகளில் 2 தெளிவான சாத்தியக்கூறுகள் மட்டுமே இருக்கக்கூடும் என்று டெல்லி தனியார் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் ஒன்று என்னவென்றால், விஜய் தலைமையில் தவேகா ஆட்சி அமைப்பது, மற்றொன்று அறுதி பெரும்பான்மை இல்லாத அதாவது தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவது. சமீபத்தில் வெளிவந்த சில கருத்து கணிப்புகள் தமிழக அரசியல் போக்கு பற்றிய முக்கியமான தகவலை வெளியிடுகின்றன. தற்போதைய கள நிலவரப்படி விஜயின் தவேகா அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளையும் திமுக மீது அதிருப்தி கொண்ட நடுநிலை வாக்குகளையும் கணிசமாக பிரிக்கும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிளவு மற்றும் தவேகாவின் நேரடி வாக்குப்பிரிவு ஆகியவற்றால் அதிமுகவின் வாக்கு வங்கி பெரிதும் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறதாம். இதனால் பல தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படலாம் என்ற அச்சம் அதன் தலைமைக்கே ஏற்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயின் கவர்ச்சி, மிஸ்டர் கிளீன் ஆகிய அரசியல் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு ஆகியவற்றின் பலத்தால் தவேகா திடீரென பெரிய வாக்கு சதவீதத்தை பெற்று திமுக மற்றும் அதிமுகவிற்கு போட்டியாகவோ அல்லது ஒரு பிரதான எதிர்க்கட்சியாகவோ உருவெடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறதாம். தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைத்து திமுகவின் வெற்றியை தடுத்து அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று பாஜக மேலிடமும் திட்டம் தீட்டி வருகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக EPSயின் எதிர்ப்பாளர்களான OPS, TDV போன்றோரை NDA கூட்டணியில் இணைக்க முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் தவேகாவின் எதிர்பாராத எழுச்சியும் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறலும் அதிருப்தியாளர்களை இணைத்தாலும் அதிமுக தலைமையிலான NDA கூட்டணி பின்னடைவில் தான் இருக்கும் என கூறப்படுகிறது. எனவே டெல்லி மேலிடத்தின் திட்டத்தில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் புதுச்சேரி உப்பளத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அதில் கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை என்றும் அதனை வீட்டில் இருந்தபடியே நேரலையில் காண்கலாம் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல தேர்தல் ஒரு 4 முனை போட்டியாக, அதாவது திமுக, அதிமுக, தவேகா, நாதக என மாறினால் எங்கும் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தமிழக அரசியலில் பாஜகவின் இலக்கு சிதைந்து போகும் அபாயமும் இருக்கிறது. இந்த நிலையிலோ 234 தொகுதிகள் கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். ஒருவேளை எந்த கட்சிக்கும் இந்த எண்ணிக்கையை எட்ட முடியாமல் போனால் தொங்கு சட்டமன்றம் என்ற சூழல் ஏற்படுமாம். இச்சூழலில் அரசாங்கம் அமைக்க ஒருவித குதிரை பேரம் அல்லது அரசியல் நிலையற்ற தன்மை நிலவலாம். சிறிய கட்சிகள் அல்லது சுயேட்சைகளின் ஆதரவை பெறுவது கட்டாயமாகும். அதிக இடங்களை பெறும் கட்சி மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுமாம். இச்சூழலில்தான் OPS, TDV போன்றோர் அவர்கள் பெற்ற இடங்களை பொறுத்து பேரம் பேசும் சக்தியாக மாற வாய்ப்பும் இருக்கிறது. தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டு ஒரு நிலையான ஆட்சியை எந்த கட்சியும் அமைக்க முடியாமல் போனால் வேறு வழியின்றி சில காலத்திற்குள் மறுதேர்தல் நடத்த வேண்டிய நிலையும் வரலாமாம். இது மிகவும் அரிதானது என்றாலும் அரசியல் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு இதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மறுதேர்தல் நடந்தால் அது நடிகர் விஜயின் தவேகாவிற்கு லாபமாக அமையவே அதிக வாய்ப்பு இருக்கிறது. முதல் தேர்தலில் தனக்கு போதிய இடங்கள் கிடைக்காமல் போனாலும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைத்த பெருமை அவருக்கு கிடைக்கும் என்றே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் குறுகிய காலத்தில் மறுதேர்தல் வரும்போது மாற்றத்தை விரும்பும் மக்கள் குழப்பங்கள் நிறைந்த பழைய கட்சிகளை தவிர்த்து விஜய்க்கு அதிக இடங்களை கொடுத்து ஒரு தெளிவான ஆட்சியை ஏற்படுத்த முனைவார்களாம். 2026 தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் இதுவரை காணாத ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தை உருவாக்கும்.
தேர்தல் களத்தில் உள்ள போட்டியின் காரணமாக தேர்தல் முடிவுகள் 2 தெளிவான பாதைகளை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றன. ஒன்று, விஜயின் எழுச்சி மற்றும் தனிப்பெரும் கட்சி ஆட்சி, அல்லது 2-3 கட்சிகளும் வாக்குகளை பிரித்து யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம். திராவிட கட்சிகளின் பாரம்பரிய அரசியலுக்கும் விஜயின் மாற்று அரசியலுக்கும் இடையேயான இந்த போட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் பார்த்தால் அதிமுகவானது கொங்கு மண்டலத்தில் வலிமையாக இருந்தோறும் சூழலில் அங்கு அதன் செல்வாக்கை அடியோடு சறுக்கும் வகையில் முக்கிய அமைச்சர்களின் விலகல் தொடர்ந்து வருகிறது. அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பதவிகள் பறிக்கப்பட்ட நிலையில் அதிமுக தலைமைக்கு எதிரானவர்களுடன் சேர்ந்ததால் கட்சியிலிருந்து அடியோடு நீக்கப்பட்டார். இதன் பின்னரோ நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் செங்கோட்டையன் மத்திய அமைச்சர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் அமித்ஷா சொல்லித்தான் அவர் தாவேக்காவில் இணைந்தார் என்று எதிர்க்கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் விமர்சித்தும் வருகின்றன. விஜய் பாஜகவை எதிரி என்று கூறியதால் செங்கோட்டையன் மூலம் விஜயை வீழ்த்த பாஜக முயற்சிக்கிறது என்ற கருத்தும் வலுப்பெற்றிருக்கிறது. இதனை செங்கோட்டையன் அறவே மறுத்திருந்தாலும் இந்த நிலையில் இது குறித்து பாஜக மாநில தலைவர் நயினாரிடம் கேட்டபோது கூட அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து பேசிவிட்டு தான் செங்கோட்டையன் தாவேக்காவிற்கு சென்றிருக்கிறார் என்று அவர் கூறியிருப்பதும் ஒரு சில சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் புதுச்சேரி உப்பளத்தில் காலை 10:30 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அதில் காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி கலந்து கொள்ள இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஏனென்றால் இவ்வளவு நாட்கள் கட்சி ஆரம்பித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் இந்நாள் வரை காங்கிரஸ் கட்சி தலைவரான ராகுல் காந்தியை விமர்சித்ததே இல்லை என்ற பல சந்தேகங்கள் எழுந்து வந்த நிலையில் இந்த புதுச்சேரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் விஜய் முன்னிலையில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியானதிலிருந்து தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் காங்கிரசுடன் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகமானது கூட்டணியை அமைக்கும் என்றும் பல எதிர்பார்ப்புகளை எழுந்து வருகிறதாம். தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடர்வது, போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக இந்த புதுச்சேரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றால் கண்டிப்பான முறையில் 2026 தேர்தலில் காங்கிரசுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியை அமைக்கும் என்று தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மத்தியிலேயே பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. இது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு பேரதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியுள்ளது.